இந்த 90ஸ் ஓகே. கிட்ல பொறுமையா இருந்து, பொறுத்திருந்து வாழ்ந்துகிட்டு, ஓகே. பிரச்சனையோடயே 40 வருஷம் வாழ்ந்து செத்து போற கிட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. வேணும்னா பூமர் வாழ்றாங்க, மாரி இல்லாம. வேணாட்டி தெரிஞ்சு எக்ஸாக்ட்லி. மரியாதையா தெரிஞ்சுக்கிறாங்க. பூமர்ஸா இல்லாம இருக்காங்க. ஆமா. ஏன்னா ஏங்க வாழ்க்கை ஒரு தடவ. ம். நம்ம ரேப் போல இருக்கவங்களோட வாழாம, சகிச்சுக்கிட்டு வாழணுங்கிறது என்ன அவசியம்? ஓகே. சோ, ஓகே. அது வந்து ரொம்ப சகிப்புத்தன்மைங்கிறது சின்ன சின்ன விஷயத்துல வரலாம். ரொம்ப ஓகே. எல்லாமே கான்ட்ரோவர்சியா இருக்கும்போது வாழ முடியாதுங்க. 90ஸ் கிட்ஸ் கிட்டயோ கொஞ்சம் 80ஸ் கிட்ஸ் கிட்டயோ வந்து டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஐயோ டிவோர்ஸா அதெல்லாம் பண்ண மாட்டோம் எங்கள் குடும்பத்தில் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு இருந்த மனநிலை இப்போ இவங்க ஜென்சி எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க மேம்? ஜென்ஸி எல்லாம் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லைங்க. நாங்க வேணும்னா வாழ்வோம். ஏன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி வந்துருச்சு. போத் ஆஃப் தெம் ஆர் எஜுகேட்டடுங்க. ஓகே. அன்னைக்கெல்லாம் வந்து ஆண் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் இருந்துச்சு. பெண் வந்து சரியா படிச்சிருக்க மாட்டாங்க. வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. ஓகே. இன்னைக்கு வந்து ஈக்குவலி தே ஆர் வொர்க்கிங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து ஜென்ஸியே வந்து நான் தப்பே சொல்ல மாட்டேன். இங்க பாருங்களேன் 90, 80s எல்லாம் அம்மாக்கள் எல்லாம் ஹேப்பியா ம். இருக்கா. நான் கேஸ் ஸ்டடி பண்ணி பார்த்தா, ஓகே. அவங்கலாம் புலம்பிக்கிட்டே பாதி நாள் வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறாங்க. அது உண்மைதான் மேம். இன்னும் புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க. இன்னமும் ஸ்டில் எல்லா அம்மாக்களும் புலம்பிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எஸ், அதுக்கு எஸ். ஜென்ஸி எவ்வளவோ பெட்டரா தான் இருக்காங்க. ஓகே. ஓகே.